எல்லாருக்குமே ஒரு டென்ஷன், இது எப்படி போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்க திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு 20, 25 ஓவருக்கு மேலே போகும்போது அவனுடைய வேகத்தை காமிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ட்ரைனிங் அவனுக்கு. சூப்பராக விளாட்றான். இவருக்கு ஜானுக்கு இப்போ நம்ம சுவாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்லடா அட்ரா அட்ரா ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன டீம் வந்து ஒரு மிகப்பெரிய டீமை வந்து ஜெயிக்குது அப்படின்றது. நம்ம வந்து 90 அந்த 89 84 கப்பு வாங்கினோம் பாருங்கள் கபில் தேவ் பட்டேல். அப்போ வெஸ்ட் இண்டீஸ் மிகப்பெரிய டீமு. நாம் வந்து சின்ன டீம் தான் இந்தியன் டீமு. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ரா அட்ரான்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறான், கிட்டத்தட்ட 47 ஓவர் 48 ஓவர் முடிஞ்சிச்சு. இங்கிட்டு சராசரியாக இடைவெளியில் ஆப்போசிட்டில் விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட்டு விக்கெட் 9 விக்கெட்டு இப்போ அவுட் ஆனால் மேட்ச் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு கட்டம். ஒரே ஓவர் 16 ரன் எடுக்கணும். எல்லாரும் நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாஸ்ட்டு அந்த ஓவருக்கு வந்து ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு பவுலரை தேர்ந்தெடுத்து அது கையில் கொடுக்குறாப்புல கேப்டன். பார்த்து போடுறா, இவனை எப்படியா கழட்டி விட்டு ஜேம்ஸ் ஒருத்தன் இவனை கழட்டிட்டா போதுமே அங்கிட்டு எவனோ ஒருத்தனை கழட்டிடணும் அவ்வளோதான். இப்போ வந்து டீமில் ஏன்னா 9 விக்கெட் விழுந்துருச்சு. இப்போ எவன் அவுட் ஆனாலும் மேட்ச் கைக்கு வந்துடும். ஆனால் இப்போ மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெர்மனுக்கு சாதகமாக இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே டென்ஷன்.